எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் இன்றைக்கி ஹைடெக் லேப் ட்ரைனிங் போயிருப்பீங்க. இது ட்ரைனிங்னு சொல்ல முடியாது, ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணுற ஒரு மீட்டிங்காக தான் இருந்தது. இது நிறைய பேர் வந்து ஸ்கூலை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, மொத்த பிளாக்கையும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், இப்போ வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் திருவள்ளூரில் வந்து 14 பிளாக் இருக்குது. ஸோ 14 பிளாக்கில் இருக்கிறவங்களையும் காலையில் ஒரு பேட்ச் ஆகும், ஈவினிங் அதாவது மதியத்துக்கு மேலே ஒரு பேட்ச் ஆகும் வர சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் ஒரு 136 பேர் வர சொல்லியிருந்தாங்க, மத்தியானத்துக்கு வந்து ஒரு 135 பேர் வர சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஸ்கூலுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த எந்த இடத்துல இருக்குது, என்ன எப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நம்மளுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் அடுத்த பிளாக்லலாம் கூட சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க டார்கெட் பண்ண ஸ்கூல் கிடச்சிருக்கு. ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளாக்லேயே அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து அது வேலைக்கு போகும்போது தான் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். எந்த ஊர்னு தெரியல, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நம்ம வந்துட்டுமே ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப லாங்கில் வந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்கூல் கிடச்சதா, இல்லை ரொம்ப நீங்கள் லாங்கில் மாற்றி எடுத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வாலண்டியர்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே ஒரு அப்செட்டான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாயிட்டிருக்கு. ரொம்பவே மைண்டு ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்தவங்க நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்கும்போது சொல்கிறாங்க, ரொம்பவே எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது, இதுக்கு நாங்கள் இவ்வளோ இந்த 2 எக்ஸாம் எழுதி நாங்கள் செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம் போல இருக்குது. நான் கிடைச்ச அதாவது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் எதுவுமே கிடைக்கல, ரொம்பவே லாங்கில் வந்து கிடச்சிருக்கு. ரொம்பவே லாங்லேன்னு பார்த்திங்கன்னா அடுத்த பிளாக்கில் இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு நியரஸ்ட்டில் வந்து எடுத்திருக்காங்க. அப்போது நம்ம வந்து நம்மக்கிட்டேயே வந்து எடுக்க முடியலை. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு அப்செட் மைண்டாகவே இருக்குது வாலண்டியர்ஸ் கிட்ட. நம்மளுக்கு வந்து சேலரி ஓரளவுக்கு கம்மியான சேலரியாக இருந்தாலும் நம்மளுக்கு நியரஸ்ட் ஸ்கூலில் போயிட்டு வரும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நிறைய வாலண்டியர்ஸ் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மிஞ்சியது வந்து அப்செட் தான் சொல்லலாம். ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. நம்ம இப்போ செலக்ட் பண்ண ஸ்கூலுக்கு நம்ம போகலாமா வேணாவா, வேறு வழி இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு உண்மையான ஒரு நிதர்சனம்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய பேர் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலுமே கிடைக்காம அவங்க வீட்டுக்கே போயிட்டுருக்காங்க. அப்போ 2 எக்ஸாம் எழுதி அவங்க ஸ்கூல் செலக்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டே நிறைய பேர் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சரி, அந்த ஸ்கூலும் கிடைக்கல, ரொம்பவே லாங்கில் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சாய்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிளாக்லேயும் ஃபஸ்ட்டு அவங்கள செலக்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கில் முடிஞ்ச உடனே அடுத்து வேக்கன்சி இருந்தாங்கன்னா வேறு யாருன்னா எடுத்துக்க சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் எதுக்கு இவங்க எல்லா பிளாக்கையும் ஒன்று சேர்த்து அந்தந்த ஸ்கூல் அவங்கவுங்க எடுத்துகிட்டு இப்போது ஒரே அது ஒரு மாதிரி ஒரு கசமோசான்னு சொல்லிட்டு ஒரு அப்செட் மைண்ட் செட்லேயே எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.